லஞ்சுக்கு இறால் வாங்கியிருக்கீங்களா? மறக்காமல் கொஞ்சமாக எடுத்து வச்சு ஈவினிங்கில் இந்த இறால் கட்லெட் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இறால் கட்லெட்னால் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு இறால் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது பொடி இறால் அப்படிங்கிறதுனால அப்படியே முழுசாக கூட போடலாம். நீங்கள் பெரிய இறால் வாங்கியிருந்தீங்கன்னா பொடிசாக கட் பண்ணிவிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். கட்லெட் செய்யும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண இறாலில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, வத்தல் பொடி இது எல்லாத்தையுமே சேர்த்து ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரியை நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. அப்போ தான் கட்லெட் செய்யும்போது தனித்தனியாக பிரிஞ்சு வராது. அதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த இறாலையும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நம்ம ஏற்கனவே வத்தல் பொடி சேர்த்துருக்கோம். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க. இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடணும். வற்றினதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸு, அதுக்கப்புறமா நம்ம செஞ்ச மசாலா, அதாவது இறால் மசாலா, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம கொஞ்சமாக மல்லிச்செடியும் உப்பும் தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பிசையும் போது உங்களுக்கு தெரியும், இதில் நம்ம இறால் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தெரியும். உங்களுக்கு அப்படி கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சுது அப்படின்னா கூட ஒரு ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். கரெக்டாக வந்துடும் நமக்கு பக்கம். இப்போ பாருங்கள், இதுவே கரெக்டாக இருக்குது. 2 ஸ்பூன் அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து நம்ம சின்னதாக பால் மாதிரி எடுத்து நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம செஞ்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் செஞ்சு வைக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே செஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே ஒரே டைமில் செஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு பொரிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு முட்டையை ஒரு பிளேட்டில் பீட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச கட்லெட்டை ஃபஸ்ட்டு முட்டையில் நல்லா டிக் பண்ணிவிட்டு அடுத்ததாக பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துடணும். எல்லா சைட்லேயும் நல்லா படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது தனியாக எடுத்து வச்சுல இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த அத்தனையுமே ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா மிதமாக சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட்டை ஒரு 2 3 போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒவ்வொரு சைடுமே நமக்கு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு இறால், அதுக்கப்புறமா வெங்காயம் இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ உள்ளே வெந்திருக்காதோ அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம். இப்போ இதே மாதிரியே நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியான, உள்ளே நல்லா சாஃப்டான இறால் கட்லெட் ரெடி ஆகிட்டு இது சாஸோடு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.